திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்திய இடத்திற்கு பதிலாக பொதுமக்களுக்கு உரிய இடம் முதலமைச்சர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சி பன்னாட்டு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக திருச்சி மாநகராட்சி 65வது வார்டில் 100 ஆண்டு காலமாக வசித்து வரும் குடியிருப்புகளையும் அரசு கையப்படுத்தியது. அப்பகுதி பொது மக்களுக்கு மாற்று இடம் கொடுப்பதாக அன்றைய மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி கடந்த 2018இல் உறுதியளித்தார். அப்போது அப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான 19 ஏக்கர் 23 சென்ட நிலம் பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கான ஆணை பிறப்பித்தது. ஆனால் தற்போது அந்த இடத்தை பத்திரிகையாளர்களுக்கும் வழங்கியுள்ளது. மேலும் இலங்கை தமிழர்களுக்கும் வீடு கட்டி கொடுப்பதற்கான பணிகளுக்கு அரசு அடிக்கல் நாட்டி உள்ளது. 100 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் பட்டத்தம்மாள் தெரு மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் அரசு உறுதிமொழி கொடுத்து 6 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்காமல் இருப்பது ஏன்? இது பொதுமக்களை வஞ்சிக்கும் செயலாகும். எனவே உடனடியாக அரசு அறிவித்த இடத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். இப்பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இடத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி பட்டத்தம்மாள் தெருவில் உள்ள பொதுமக்கள் தங்களது குடும்பத்தோடு திருச்சி புதுக்கோட்டை சாலையில் தெருமுனை கூட்டத்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஊர் செயலாளர் ராஜா இப்பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து அறிவிக்கப்பட்ட இடத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65வது வார்டில் இருக்கக்கூடிய தெருவு தான் இந்த பட்டத்தம்மாள் தெரு. இந்த பட்டத்தம்மாள் தெரு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 2014ஆம் ஆண்டு எங்களுக்கு அறிவிப்பு கிடச்சி நாங்கள் அதை சம்பந்தமாக அப்போ இருந்த ராசாமணி கலெக்டர் மூலியமாக ஊர் சார்பாக திரண்டுட்டு போய் மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் 2015, 16, 17, 18 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடர் போராட்டமாக மக்கள் போராட்டம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை போட்டு அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் 2014 பேசும்போதே சொன்னோம், அருகாமையில் இருக்கிற சென்ட் ஜோசப்புக்கு பயன்பாட்டில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் 19 ஏக்கர் 23 சென்ட் இடத்தை எங்களுக்கு வழங்கணும், அப்படின்னா எங்கள் இடத்த நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக அவன் இன்றைக்கி இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி அளித்தார் 2018. ஆனால் உறுதி அளித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. எங்களோட நிலம் அப்போ பத்திரப்பதிவில் இருந்தோம். நாங்கள் எப்போது நமக்கு எங்கள் இடத்த அளந்தாங்களோ ஏர்போர்ட் நிர்வாகம் அப்போலேருந்து அரசு புறம்போக்காக ரிஜிஸ்டரில் வருது. இப்போ நாங்கள் ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால், அந்த இடத்த யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அரசாங்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. எங்கள் அருகாமையிலிருந்து நாங்கள் கண்டுபிடித்த எங்கள் வாழ்வாதாரத்திற்கான கேட்ட இடத்தை கொடுக்காம அரசாங்கம் எங்களை வஞ்சிக்குது என்பதை வலியுறுத்தி, ஒன்று எங்களுக்கு அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து எங்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் பத்திரம் பதிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளித்து விட வேண்டும், எங்களை எடுக்காததற்கான உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த ஊரை திரண்டு தெருமுனை கூட்டமாக இந்த போராட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் கடுமையான போராட்டமாகவும் அரசை எதிர்த்து விமர்சிக்கும் போராட்டமாக இருக்க வேண்டாம் என பொதுமக்கள் நாங்கள் எல்லாமே கருதுகிறோம். ஏன்னா இருக்கக்கூடிய காலங்கள் நல்ல அருமையான காலங்களாக இருக்குது. நல்ல வீட்டு வசதித்துறையில் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளுக்கான முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் இலவச வீட்டு திட்டம் இன்றைக்கி 3,4 லட்ச ரூபாலேருந்து 3,3/4 லட்ச ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அப்படியாப்பட்ட முதலமைச்சர் எங்களுடைய போராட்டத்தை காணொலியில் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் கண்டார் என்று சொன்னால், அந்த இடத்தை எங்களுக்கு தருவதற்கு அவர் முழு மனதோடு அவர் தலைமையிலே எங்களுக்கு தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்காது என்பதற்கு நாங்கள் நினைவூட்டும் வகையில் தான் ஊர் சார்பாக இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். இந்த போராட்டம் வெல்லும் வரை, இந்த போராட்டம் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து வெல்லும், தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு தேவை இந்த இடம் வேணும். எங்களுக்கு பூர்வீகமாக இந்த இடம் எங்களுக்கு வேணும். எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் சௌகரியம். எங்களுக்கு இந்த இடத்த எடுக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் நாங்கள் பூர்வீகமாக இருக்கிறோம். பாட்ட காலத்துலேருந்தே இங்கே இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு இந்த இடம் வேணும். இந்த இடம் இல்லாட்டினா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கொல்ல முடியாது. எங்களுக்கு முக்கியமாக இந்த இடம் தேவை. எங்கள் பிள்ளைங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சௌகரியம். இந்த இடம் பூர்வீகமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பைய கட்டக்குள்ளே எங்களுக்கு இடம் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. வீடெல்லாம் அளந்தாங்க, கொண்டாங்க. எங்களுக்கு இடம் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்த எங்கள் ஆளுங்க தான் காமிச்சாங்க. எங்களுக்கு இப்போ அந்த இடம் எங்களுக்கு இல்லைன்றாங்க.
உங்களுக்கு இந்த இடம் நம்மன்னு காமிச்சாங்க. இப்போ வந்து கேட்கக்குள்ளே எங்களுக்கு அந்த இடம்லாம் பத்திரிக்கைக்காரவங்களுக்கும் சுலோன்காரவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? இங்கேருந்து பிள்ளை குட்டிங்களை வச்சுட்டு இருக்கிறோம், கொண்டுட்ருக்குறோம். நாங்கள் எங்கே போக முடியும், எங்கே செய்ய முடியும்? நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே தான் போக முடியும்? எங்களால் எங்கேயுமே போக முடியாது. இந்த இடத்த விட்டு எங்களால் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் இங்கேயே தான் இருப்போம். எங்களுக்கு எல்லா பொழப்பும் இங்கேயே தான்.